சாஃப்டான மாப்பிளை சம்பா ஆப்பம். இதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா கடலைக்கறி நல்லா கரெக்டாக நான் சொல்கிற ப்ரொப்போர்ஷனில் செஞ்சு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இந்த மாதிரி ஆப்பமும் சும்மா சூப்பராக பபிள்ஸோட சாஃப்டாக வரும். இந்த கறி குழம்பே மிஞ்சும் சுவையில் இந்த கடலைக்கறி இருக்கும். ஆப்பமும் அதோட சாஃப்டாக சாப்பிடும்போது செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு அந்த டேவே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் போதுமான ஆந்தோசைனின்ற பிக்மெண்ட் இருக்கிறதுனால எனர்ஜி நல்லா கொடுக்கும். கெட்ட கொலஸ்ட்ராலை பாடியிலேருந்து சூப்பராக ரிமூவ் பண்ணி எடுத்துரும். இதில் அதிகமான ஜிங்க்கும் கால்சியம் இருக்கிறதுனால ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த அரிசியை வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் சாப்பிட்டுட்டே வாங்க. உங்களுக்கே நல்லா மாற்றம் தெரியும். 1 கப்பு மாப்பிளை சம்பா அரிசி, 1 கப்பு பச்சை அரிசி ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நைட்டெல்லாம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்கள்கிட்ட மிக்சி ஜார் இல்லைன்னா கிரைண்டரில் அரைச்சா இன்னும் சாஃப்டாக வரும். என்கிட்ட இல்லாதனால நான் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப்பு உளுந்து, அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டும் நல்லா ஊற வச்சுருங்க. அரைக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி மட்டும்தான் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு கழுவக்கூடாது, அந்த வழவழப்பு தன்மை போயிடும். இது கூட 1/2 கப்பு வடித்த சாதம், 1/2 கப்பு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல். அந்த ஒயிட் பார்ட் மட்டும்தான் ஆட் பண்ணணும். இந்த பிளாக்கு தேங்காயில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஒயிட்டு மட்டும் ஆட் பண்ணி இப்போது சாதம், உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் போட்டு அந்த மாப்பிளை சம்பா அரிசி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா கை வச்சு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி புளிக்கணும். சூப்பராக புளிச்சா மட்டும்தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். எவ்வளோக்கு புளிக்க வைக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கு நல்லா கலக்கணும். கை போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி ஓவர் நைட் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்து பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி ஃபெர்மெண்ட் ஆகிட்டுருக்கு. புளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விடுங்க. சூப்பராக கலக்கணும். எவ்வளோக்கு கலக்கிறோமோ அவ்வளோக்கு அந்த மாப்பிளை சம்பா ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக இந்த மாவு 2 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா அந்த ஆப்பத்தோட டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறிடும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்துகிட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, பதம் நல்லா திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் பதம். இது கூட பார்த்திங்கன்னா 1.5 கரண்டி நல்லா கல் சூடானதுக்கப்புறம் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கம் வீடியோவில் காட்டுற மாதிரி திருப்பிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், அந்த சைடில் பபிள்ஸ் வரணும். அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் கழித்து இப்படி தண்ணியில் வச்சு கை வச்சு பாருங்கள், ஒட்டக்கூடாது. உங்கள்கிட்ட இந்த குழி பணியாரம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கு இருந்துச்சுன்னா அதை வச்சு எடுங்க. நான் கையிலே வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் ஓரமாக அப்படியே லைட்டாக பிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைக்கறி ஒரு 1.5 கப்பு இருக்கும். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு 5 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் 1/4 கப்பு மட்டும் எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இது மீதி நம்ம கிரேவியில் அப்படியே ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு வதக்கி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு சின்ன பட்டை, 1 லவங்கம், 4-5 சின்ன வெங்காயம், 4-5 பார்த்திங்கன்னா கார்லிக், அதாவது பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 2 சின்ன டொமேட்டோ நான் ஆட் பண்ணியிருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 இன்ச்சு இஞ்சி நல்லா தட்டி அதில் சேர்க்கும்போது அந்த வாசனை சூப்பராக இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா புதினா ஃப்ளேவருக்காக ஒரு 4-5 இலை இருக்கும். அந்த புதினாவை எடுத்து ஆட் பண்ணிவிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா 3 தேங்காய் பத்தை அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புதினா ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் கறி குழம்பு டேஸ்ட்டில் வரும். இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா புதினா கெட்ட வாசனை இருக்குல்ல, வாயிலிருந்து வர, அதையும் க்ளீனாக எடுத்துரும். இப்போ நம்ம அந்த கடலையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொஞ்சமாக கடலை எடுத்து வச்சுங்களா அதுக்கப்புறமா அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருங்க. அதையும் நல்லா நைஸாக பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருந்துருங்க. இப்போ கோக்னட் ஆயில் தான் இதுக்கு யூஸ் பண்ணோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, அப்புறமா ஒரு பெரிய ஆனியன் நல்லா பொடியாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். மெயினாக கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதக்குங்க, அதுதான் டேஸ்ட்டு. இது கூட பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைக்கறியோட விழுது, அது கூட பார்த்திங்கன்னா
இந்த வெங்காயம் தக்காளியோட விழுது. இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் ஒரு 6 பேருக்கு வரணும். அதனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா காட்டில், அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு வந்து காரம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்காக நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஆல்ரெடி நம்ம மிளகு காரத்துக்காக ஆட் பண்ணதுனால கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா 10 நிமிஷம் கொதன்னு கொதித்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி போட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பரான ஆப்பம் வித் கடலைக்கறி. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைப்